தமிழ் ரொம்ப ஈஸியான ஒரு மொழி கத்துக்கிறதுக்கு. அத வந்து நம்ம சொல்லிக் குடுக்கறத வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். தமிழ ரொம்ப எளிமையா சொல்லிக் குடுக்காம. என்ன காம்ப்ளிகேட் பண்றோம்னு நெனைக்கிறீங்க? முதல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 247 எழுத்துக்கள வந்து அவங்க முன்னாடி காட்டி இது எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். இங்கிலீஷ்ல இவ்வளவுதான் 24 தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அத காட்டும்போதே, அவங்களுக்கு இந்த சைட்ல இங்கிலீஷ் பார்க்குறாங்க, இந்த சைட்ல தமிழ் பார்க்குறாங்க. பார்க்கும்போதே அந்த ஒரு மிரட்சி வருது. நான் இதுக்குள்ள இவ்வளோ எழுத்தா படிக்கணும் ஆமா. அப்படின்னு. இவ்ளோ எடுத்து படிக்கணுமா? இவ்ளோ படிச்சா தான் தமிழ் படிக்க முடியுமான்னு உண்ம அது கிடையாது. ஆக்சுவலி ஸ்ட்ரோக்ஸா பார்த்தா, தமிழ்ல ரொம்ப சில ஸ்ட்ரோக்ஸ் தான். ஒரு 40, 50 ஸ்ட்ரோக்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு கேரக்டர் ஸ்ட்ரோக்ஸ் படிச்சீங்கன்னா, தமிழ் படிச்சிரலாம். இப்ப எங்களுடைய நாங்க கல்வி முறையில நாங்க சொல்லிக் குடுக்குற பயில்ன்ற கல்வி முறையில, இப்படிதான் நம்ம தமிழ் சொல்லிக் குடுக்குறோம். இவ்ளோ இவ்ளோ கேரக்டர்ஸ் நீங்க படிச்சா உங்களால தமிழ் எழுத முடியும்னு ஆரம்பிக்கிறோம். இங்கிலீஷ விட கம்மி உங்களுக்கு. ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து நீங்க கேப்பிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் கத்துக்கணும். அதெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு பெரிய நம்பர்ஸ் போகும். அப்படி காட்டுறதே இல்ல. தமிழ வந்து ஃபுல்லா இலக்கியங்கள் மூலமா, இலக்கணம் மூலமா இப்படிதான் சொல்லிக் குடுக்கணும்னு இல்லாம, வெவ்வேற வழிகள் இருக்கு தமிழ சொல்லிக் குடுக்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இன்னைக்கு மாடர்ன் டே லேர்னர்ன்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லாம் அவங்க வெவ்வேற மாரி இருக்காங்க. ஒரு ஒரு வகுப்புல 25, 30 பேர் இருக்காங்க. 30 பேரும் வெவ்வேற மாரி கத்துக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் கத்துக்கிற விதம் வெவ்வேற மாரி. சில பேர் வந்து ஒரு விளையாட்டா கத்துப்பாங்க. சில பேருக்கு கேட்டல் வழியில கத்துப்பாங்க. சில பேருக்கு வந்து ஆனா எல்லாரையும் நம்ம இப்படிதான் கத்துக்கணும். இப்படிதான் நீங்க எக்ஸாம் எழுதணும். இப்படிதான் வந்து நீங்க பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வைக்கும்போது, தமிழ்ல அதுவும் மதிப்பெண்களும் வந்து அவங்க அதிகமா வர்றதில்ல. தமிழ் வந்து ரொம்ப அது கடினமான முறையில அது அறிமுகப்படுத்தப்படுறதுனால, இத வந்து நம்ம மாத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்.